உழவர் உலகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தொடர்ந்து பல நல்ல விஷயங்களை உழவர் உலகம் டிவி நேயர்களுக்காக நம்ம வழங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழைய சோறுங்க. என்ன பழைய சோத்தை பற்றி ஐயா பேச போகிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பழமை இல்லாமல் எந்த விஷயமும் நமக்கு நடக்காது. நம்மளுடைய முன்னாடி இருக்கக்கூடிய உறவுகள் இல்லாமல் இப்போ உள்ள உறவுகளை உருவாக்க முடியாது. இந்த மண் பழமையானது. இந்த பழமையான மண் இல்லைன்னா நாம் புதுமையான வீடுகள் கட்ட முடியாது. ஆகையால் இந்த பழமை தான் நமக்கு விதை நெல்லுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அது என்ன, பழமையான விதை நெல்லை வச்சா தான் புதுமையான விளையிற நெல்லை நாம் உருவாக்க முடியும். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உறவுகள் தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் பழமையானவர்கள். அவங்ககிட்ட இருந்து நமக்கு ரொம்ப எனர்ஜி பாஸ் ஆகும். அதே போல் பழமையான வீடுகளில் போய் நம்ம தங்கி இருந்து பார்த்தோம்னாக்கா அந்த வீட்டிலேருந்து நமக்கு ஒரு எனர்ஜி வரும். அது மாதிரி இன்றைக்கி ஃபுட்டு பாய்சன், உணவே மருந்தாக இருந்தது. இன்றைக்கி உணவே நம்மளை கொல்ற அளவுக்கு வருது. உணவே விஷமாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. உலக ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 2 விஷயம். ஒரு பக்கம் மருந்து மாத்திரையை சாப்பிட்டு ரொம்ப பேர் நோயிலிருந்து சீக்கிரமாக போய் சேர்ந்துடுறாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உணவு தாயா இன்றைக்கி விஷமாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட்டு கலாச்சாரம், ரெஸ்டாரண்ட்டு கலாச்சாரம், ரோட்டோர கடைகள், பெரிய பெரிய மாலு, பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டு, பெரிய பெரிய இதெல்லாம் தயவுசெய்து அனைவருக்கும் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, பெரிய பெரிய ஹோட்டல் நிர்வாகம் பண்ணுற அனைவருக்கும் நான் கையெடுத்து கும்பிட்றேன். நம்ம மக்கள் வாழணும், நம்ம சமுதாயம் வாழணும், உங்கள் சந்ததிகள் வாழணும்னா நல்ல உணவுகளை கொடுங்க, நல்ல முறையில் காசு வாங்குங்க. நமக்கு பணம் வந்தால் போதும் அப்படின்னு கட்டுக்கட்டாக நீங்கள் எண்ணி வச்சிங்க அப்படின்னா, எத்தனை தூரம் மக்களை கொடுமைப்படுத்தி நாம் கட்டுக்கட்டாக நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ அத்தனை கட்டுக்களை உங்கள் மேலே பேண்டைடாக போட வேண்டியிருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு போடலாம், உங்களுடைய சந்ததிகளுக்கு போடலாம். தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. அதனால் நல்ல உணவுகளை கொடுங்க, நல்ல முறையில் மக்கள் வாழுங்க. நம்ம தேசம், நம்ம தெய்வம், நம்ம மண், நம்ம மக்கள், நம்ம மக்களுக்கான உணவில் நம்ம என்றைக்கும் கவனமாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மரபணு தேவையில்லாத உணவை கொடுத்தீங்கன்னா அந்த மரபணு சிதைஞ்சு போய் உங்களுடைய சந்ததிகள் நோய்வாய்ப்பட்டு பிறப்பாங்க. உங்களுடைய புறமோட்டு டிஎன்ஏ சிஸ்டத்தை நீங்கள் மாற்றுறீங்க. அதாவது தேவையில்லாத உணவை கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் அழிக்கிறீங்க. அதனால் உணவில் கவனமாக இருக்கணும். ஓகே, இப்படி எத்தனையோ உணவுகள் இருந்தாலும் இந்த கோடை காலத்தில் ஒரு பிரியாணி, அதாவது பிரியாணியை பற்றி பேச போகிறோம். என்ன அப்படின்னா, அதுக்கு பேர் ஐஸ் பிரியாணி. ஐஸ் பிரியாணி நீங்கள் போய் வெளியில் திங்கிற பிரியாணியை நான் சொல்லலை, ஐஸ் பிரியாணி. என்ன அப்படின்னா, பழைய சோறும் பச்சை வெங்காயமுங்க. சொல்கிறப்பயே என் நாக்கு ஊறுது பாருங்கள். இந்த பச்சை வெங்காயத்தில் என்ன சிறப்பு, இந்த பழைய சோறில் என்ன சிறப்புங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பழைய சோறை நாற்று வடித்து நாம் அப்படியே தண்ணி ஊற்றி இந்து உப்பு போட்டு ஊற வச்சு மறுநாத்து காலையில் கரைச்சி சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட்லாம், அல்லது தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். இது ஒரு ரெமெடி. மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. நம்ம அரிசியை, வெள்ளை அரிசியை நீங்கள் நாற்று சாயங்காலம் அல்லது கைக்குத்தல் அரிசியோ சமைச்சு அதில் புளிநீருன்னு சொல்லக்கூடிய அந்த முதநாத்து சேர்த்து வச்ச புளிநீரை ஊற்றி அதில் இந்துப்பு போட்டு ஊற வச்சுட்டு மறுநாத்து காரையில் நீங்கள் கரைச்சி குடிக்கலாம். இது ஒரு மாதிரி பழைய சோறு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, மட்டை அரிசி, கேரளா மட்டை அரிசி, அதுக்கப்புறம் கைக்குத்தல் அரிசி, அப்போ நாம் சாப்பிட்ற அரிசி, 5 விதமான அரிசியை நான் சொல்கிறேன். இதில் மாப்பிள்ளை சம்பாவோ மட்டை அரிசியோ இருந்தால் அந்த அரிசியை க்ளீன் பண்ணி அந்த அரிசியை மிக்சியில் நீங்கள் உடச்சிக்கலாம். அதிகமாக தேவைப்படுறவங்க ரைஸ் மில்லில் கொடுத்து உடச்சிக்கலாம். குருணை மாதிரி இப்படி உடச்சிக்கிட்டு மிக்சியில் போட்டு உடச்சிக்கிட்டு அந்த ரைஸை நாற்று சாயங்காலம் நீங்கள் குக்கர்லையோ அல்லது பாத்திரத்துலையோ வச்சு சமைச்சிக்கோங்க. சமைச்சி எடுத்து வச்சுட்டு நைட்டு சாப்பிட்டதுக்கு பின்னாடி அந்த சாயங்காலம் சமைச்சு வச்ச மட்டை அரிசியோ மாப்பிள்ளை சம்பாவோ கருப்பு கவுனியோ இருக்கு இல்லையா, அதில் ஒரு 100 மில்லி தயிரை ஊற்றுங்க. நான் சொல்கிற ரெமெடி 2 பேர் சாப்பிட்ற மாதிரி ரைஸை தயார் பண்ணிக்கிட்டீங்க. அதுக்கு 100 மில்லி தயிர் ஊற்றி இந்துப்பு இருக்குது பாருங்கள், அதையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா ஒரு மண்கலயத்துலேயோ சில்வர் பாத்திரத்துலேயோ மூடி வச்சுருங்க. காலையில் எந்திரிச்சு நல்லா பல்லு விளக்கி டாய்லெட்லாம் போட்டு இது பண்ணிட்டு குளிச்சுட்டு அதை நல்லா கரைச்சதுக்கப்புறம் அந்த சுவையை பாருங்கள். இந்துப்பு போட்ட சுவை பத்தலைன்னா போட்டுக்கோங்க. இந்துப்புக்கு அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. வச்சுட்டு சின்ன வெங்காயம் வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா சும்மா பாகுபலி மாதிரி உடம்பு குன்னுன்னு இருக்கும். அதனுடைய ரகசியம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பழைய சோறும் இந்த பச்சை வெங்காயமும் என்ன பண்ணும் அப்படின்னா, உடல் சூடுகளால் வரக்கூடிய அத்தனை நோய்களையும்
வெயில் காலத்தில் வரக்கூடிய அத்தனை நோய்களையும் தீர்க்கும். உதாரணத்துக்கு அம்மன் நோய் வந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேப்பிலையை அரைச்சி போட்டு சின்ன வெங்காயத்தை கழுத்தில் போடுவாங்க, கையில் போடுவாங்க. கிராமத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த சின்ன வெங்காயம் வந்து வைரஸ் நோய்களை வந்து நம்மளை தாக்காத அளவுக்கு பாதுகாக்குது. அதே சின்ன வெங்காயம் உடலுக்குள்ளே போனோடனே எந்த கெட்ட வைரஸுகளும் நம்மளை தாக்காமல் பாதுகாக்குது. இதை நம்ம முன்னோர்கள் அன்னைக்கே வந்து சொல்லி வச்சுருக்குறாங்க. அதனால் இந்த பழைய சோறும் பச்சை வெங்காயமும் தொடர்ந்து ஒரு 21 நாள் தொடர்ந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா ஹார்ட்டில் வந்த அடப்பு நீங்குது, ப்ரெஷரை வந்து குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு அதில் மருத்துவ குணம் இருக்குது. அதுக்கப்புறம் அல்சர், அதுக்கப்புறம் இரத்த சோகை நோய், அதுக்கப்புறம் ஆசனவாய் பிரச்சனை, உடல் சூடு, உடல் வெப்பம், கண்களில் வரக்கூடிய கண் கட்டி, அப்புறம் மருக்கள் உருவாகிறது, அப்புறம் வந்து முடி கொட்டுதல், அப்புறம் ஸ்கின் அலர்ஜியில் வருது பாருங்கள். இந்த சூரிய கதிர்களால் வந்து சில பேர்த்துக்கு பிக்கும் அரிக்கும். இந்த மாதிரி விஷயங்கள், இப்படி பல விஷயங்களை வந்து நோய்களிலிருந்து விடுதலையாக்கி பூரணமாக இந்த உடம்பை வந்து நல்லா வச்சுக்குது. இதை ஏன் நாம் வற்புறுத்தி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வெயில் காலத்தில் நீங்கள் மசாலா உணவு, எண்ணெய் உணவு, கார உணவு, உப்பு உணவு, இந்த 4ம் நீங்கள் அதிகமாக, அதாவது உப்பு அதிகமாகவோ அல்லது மசாலா அதிகமாகவோ, எண்ணெய் அதிகமாகவோ, காரம் அதிகமாகவோ, இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் அதிகமாக சேர்த்து சாப்பிட உங்கள் உடம்புல வந்து அல்சர் வந்துடும், புண்ணுகள் வரும், ஆசனவாய் பிரச்சனை வரும், கண்ணெரிச்சல் வரும், முடி கொட்டுதல் வரும். அப்போ சூட்டோட சூட ஏற்கனவே நம்மளுடைய பூமியில் வெப்ப காலத்தில் வெப்பமாக இருக்கிறப்ப இந்த உடம்பை மேலும் நீங்கள் வெப்பப்படுத்திக்கிட்டு நோய்களை தேடி நீங்கள் செல்கிறீங்க. அதனால தான் இந்த மாதிரி வெயில் காலத்தில் இந்த பழைய சோறு பச்சை மிளகாயை சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் WHO என்ன சொல்லுது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்காவில் எஸ்டர்டே ரைஸு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி விற்கிறாங்க. அது என்ன விலையில் போட்டு விற்கிறாங்க அப்படின்னா, 1/2 லிட்ரு உள்ள பழைய சோறுக்கு $8 வாங்குகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியா மதிப்புப்படி அந்த 1/2 லிட்ரு பழைய சோறுக்கு 600 ரூபா கொடுத்து வாங்குகிறாங்க. அவனுக்கு தெரிஞ்சிருக்குது இதனுடைய அமிர்தம் அப்படின்னு. ஆனால் காலங்காலமாக பின்பற்றுகிற நம்ம இதை தொலைச்சிட்டு தேடிட்டுருக்குறோம். என்ன தேடிக்கிட்டு இருக்கிறோம், இதை விட பெட்டராக என்ன கிடைக்குது அப்படின்னு. அதனால் இந்த வந்து வெயில் காலத்தில் நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த தொண்டையில் வலி, தொண்டையில் கேன்சர், தொண்டையில் வரக்கூடிய இருமல், தொண்டை தொற்று நோய்க்கு என்னென்ன காரணம் தெரியுங்களா? ஐஸ்கிரீமு, ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, காளானு, காலிஃப்ளவர் சில்லி, பழைய எண்ணெயில் எல்லாரும் உங்களை ஜனங்களை கொள்கிறாங்க. இதை பார்க்குற அரசு அதிகாரிகளும் சரி, இதை பார்க்குற இயற்கை ஆர்வலர்களும் சரி, நல்ல ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி இந்த மாதிரி தீவினையை தரக்கூடிய உணவுகள்லாம் நீங்கள் தடை போடுங்க. உங்களை கையெடுத்து கும்புறேன். என்ன அப்படின்னா, இந்த பழைய எண்ணெயில் சுடுறது, பழைய கச்சா எண்ணெயில் சுடுறது, பழைய அழுக்கு எண்ணெயில் சுடுறது, ரோட்டோரங்களில் குப்பை அடிக்க ஒரு பொருளை விற்கிறது, மீன் சில்லி, சிக்கன் சில்லி, இதெல்லாம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு அதிகாரிகளாக இருக்கலாம், இயற்கை ஆர்வலராக இருக்கலாம், ஆனால் இதை கண்டுக்காமல் கடந்து போனோம்னா நம்ம குடும்பத்தில் யாருக்கேனும் ஒரு பாதிப்பு ஏற்படும். அதை நினச்சி வருத்தப்படும். அதே போல் அந்த கடைக்காரரு அவரும் கவனிக்காமல் இந்த மாதிரி கண்ட மாதிரி குப்பைகளை போட்டு கண்ட மாதிரி எண்ணெய்களை போட்டு காசுக்காக விற்றாருன்னா அவர் குடும்பத்தில் ஏதேனும் அவர் குழந்தைக்கோ பேரனுக்கோ பேத்திக்கோ ஒரு பெரிய தொற்று நோய் வர்றப்ப தான் அவர் திருந்துவார். இப்படியெல்லாம் வந்தால் தான் நாம் கற்றுக்கணும்னு இல்லைங்க. அதனால் வருமுன் காப்போம் அப்படிங்கிறத மனசில் வச்சு எல்லோரும் நம்ம மண்கலயத்தில் பழைய சாதத்தை வச்சு சாப்பிடணும். பச்சை வெங்காயத்தை வச்சுக்கணும். வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் பழைய சோறு பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சிக்கன் மட்டன் செய்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமையானா பிரியாணி தான் திங்கணும் அப்படின்னா இதுவும் ஐஸ் பிரியாணி தான். நல்ல மண்கலயத்தில் கரைச்சி வச்சுட்டு ஒரு 50 கிராம் மட்டனோ அல்லது நாட்டுக்கோழியோ வறுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்படியும் பழகலான்னு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, பிரியாணியாக தின்னு உடம்பை கெடுத்துக்கிறத விட பழைய சோறு மட்டன் வறுவல் அப்படியே நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அதனுடைய பலாபலன் உங்களுக்கு பற்றி தெரியும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். வெற்றி நிச்சயம், வெற்றி உண்டாகட்டும்.